ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் பத்மா சமையல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதும் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிறுதானியம் வச்சு ஒரு வெண்பொங்கல் பண்ண போகிறோம். அது என்னன்னா சாம அரிசி சாமை வெண்பொங்கல். அது எப்படி பண்ணான்னு பார்க்கலாங்களா? இப்போ அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, 1 கப் அளவுக்கு சாம அரிசி எடுத்திருக்கேன், 1/2 கப்பு பாசிப்பருப்பு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, இது முந்திரி பருப்பு, பெருங்காயம். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த பாசிப்பருப்பை வந்து லைட்டாக வறுத்து குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம சாமையை தனியாக வைக்கணும், குக்கரில் வச்சா டேஸ்ட் இருக்காது, அதனால் நம்ம தனியாக வைக்க போகிறோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்குறேங்க. தண்ணி பார்த்திங்கன்னா 1 கப்புக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் வேணால் சேர்த்து கூட வச்சுக்கலாம், எடுத்துகிட்டு கூட நம்ம வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 கப் சேர்த்து வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கணும். ஸோ நான் மூடி வைக்கிறேன். இப்போ தண்ணி கொதிச்சிச்சான்னு பார்க்கலாம். தண்ணி கொதிச்சிச்சு. நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த சாம அரிசி நான் ஊற வச்சுருக்கேன், ஒரு 10 நிமிஷம். அது போட்டுக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ பாருங்க, 10 நிமிஷம் ஆயிடுச்சு, வெந்துருச்சு நல்லா சாமை. இந்த வேக வச்ச பாசிப்பருப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டுக்கிறேன். சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ் வைக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜ் இப்படி தான் இருக்கணும். எனக்கு ஆற இன்னும் கொஞ்சம் திக்காகும். இப்போ நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். நெய் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். முந்திரி பருப்பு போட்டுக்கிறேன். மிளகு சீரகம் போட்டுக்கிறேன். பெருங்காயம் கொஞ்சம் போடுறேன். பச்சை மிளகாய், இஞ்சி போடுறேன். எடுத்து பொங்கலில் போட்டுக்கலாம். இதை தாளிச்சதை எடுத்து போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், பொங்கல் ரெடிங்க. சாமை வெண்பொங்கல் ரெடி.
இப்போ பாருங்கள், நம்ம செஞ்ச சாம பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. இது பார்த்திங்கன்னா டயட் இருக்கிறவங்க கூட இதெல்லாம் சாப்பிட்லாம். நல்லா ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.